அதாவது அது முழுமையாக எனக்கு தெரியாது, புரியுதுங்களா? அவர் சில பேர் சமன் அனுப்பப்பட்டீங்கன்னு சொல்கிறாங்க, ஊடகத்திலையும் பத்திரிகையில் செய்தி வச்சு சொல்கிறாங்க. அதனால் அதில் சில கேஸுகள் நடைமுறையில் இருக்குது. அது சரியா தவறா என்பது முழுமையாக எனக்கு தெரியாது. எல்லாமே காவல்துறை சட்ட ரீதியாக நடந்து கொள்ள வேண்டும். பாரபட்சம் பார்க்கக்கூடிய ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்று பாரபட்சம் பாராமல் சட்டப்படி அவர்கள் நடக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வலியுறுத்தல். அதுதாங்க நான் சொல்லிட்டேன். எல்லாமே 5ஆம் தேதி சொல்லுவோம். அது இங்கே சொல்லிட்டா 5ஆம் தேதிக்கு எங்கள் ஆள் போகிறதுக்கு வேலை இல்லாமல் போயிடும். 5ஆம் தேதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 2 பேர் கலந்து கொள்வார்கள். அந்த 2 பேரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிலைப்பாட்டை அந்த கூட்டத்தில் எடுத்து சொல்வார்கள். ஏங்க நாட்டில் எல்லாமே ஆளுங்கட்சி தவிர்த்து மீது எதிர்கட்சி தான். நாட்டில் எல்லாமே எதிர்கட்சி. ஆனால் சட்டமன்றத்தில் பிரதான எதிர்கட்சிங்கிறது அதிமுக தான். அந்த வேற எந்த கட்சிக்கும் கிடையாது. மக்கள் கொடுக்கப்பட்ட அங்கீகாரம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு தான். அவர்கள் தான் பிரதான எதிர்கட்சி. அந்த பிரதான எதிர்கட்சி தான் மக்களுடைய பிரச்சனையை சட்ட நீதியாக எடுத்து சொல்லும். மக்கள் இன்றைக்கு வாக்களித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறோம். 2026 ஆளுங்கட்சி வரிசை வரும். அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் வணக்கம்.